மகளே ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டரில் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது, பர்ஃபார்மன்ஸ் இருக்க ஸ்கூட்டரில் மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது. அப்படி ரெண்டுமே இல்லை அப்படின்னா அதை ஃபேமிலி யூசேஜே பண்ண முடியாது. இதான் லாஜிக்கு. பட் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்கூட்டரில் என்ன ஸ்பெஷல்லாம், பர்ஃபார்மன்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும், மைலேஜுக்கு மைலேஜும் இருக்கும், ஸ்பேஸுக்கு ஸ்பேஸும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எல்லாமே இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறீங்க. எஸ், பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டோட வந்திருக்க ஸ்கூட்டர் தான் நம்ம கூட இருக்கு. யமஹாவோட ஃபசினோ 125. இப்போ புதுசாக ஒரு சில அப்டேட்ஸ் நடந்திருக்கு. என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கூட்டர் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்குறோம். மகளே, இந்த யமஹா ஃபசினோ தான் இருக்கிறதுலே அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய ஒரு 125cc ஸ்கூட்டர்னு சொல்லலாம். மொத்தம் 3 வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது. பேஸ் மாடல் 99,000, நம்ம கிட்ட இருக்கிறது வந்து மிட் வேரியன்ட். இதில் வந்து உங்களுக்கு டிஎஃப்டி கிளஸ்டர் மட்டும் வராது. 1,09,000 ஆன் ரோட் மதுரை பிரைஸ் வருது. டாப் எண்ட் போனால் 1,18,000 கிட்ட வந்துருது. சொல்லப்போனால் டிஎஃப்டி இருக்கனால கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கனால அதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த புது மாடல் 2026 ஃபசினோ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஒய்டு போங்க. ஃப்ரண்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பெருசாக தெரியாது. ஹெட்லைட் சேம் தான், ஹெட்லைட் ஆப்ரான் சேம் தான், இதில் இருக்க பியானோ பிளாக் ஃபினிஷ் சேம் தான், அதோட ஷேப் சேம் தான், ஹெட்லைட்டோட டிசைன் சேம் தான், உள்ளே இருக்க லைட்டு சேம் தான். அப்புறம் என்ன தான் மாற்றிருக்காங்க பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஆப்ரானும் சேம் தான், பியானோ பிளாக் ஃபினிஷ் சேம் தான், இண்டிகேட்டர் ஹாலஜன் பல்ப் சேம் தான், எல்இடி கொடுத்துருக்கலாம். எல்இடி மிஸ் பண்ணுறோம். ஃப்ரண்ட் மார்க்கர் நல்லா பெருசாக இருக்குது, எம்மாவோட பேட்ஜ் இருக்குது. ஃப்ரண்ட்ல 90/90 செக்ஷன் வீல்ஸ், 12 inches அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. சேம் தான், அலாய் வீல் டிசைனும் சேம் தான். ஃப்ரண்ட்ல டிஸ்க் வருது. இந்த வேரியன்ட் மிட் வேரியன்ட்லேருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டிஸ்க் கிடைக்கும். பின்னாடி எப்பவுமே ஸ்டாண்டர்டாக ட்ரம் தான், ட்ரம் பிரேக்ஸ் தான் கிடைக்குது. சிபிஎஸ் ஃபங்க்ஷன் தான், ஏபிஎஸ் கிடையாது. ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதே மாதிரி சைடில் பார்த்தோம்னா மேஜரான சேஞ்சிங் தான் நடந்திருக்கு. இந்த பேனலை வந்து கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இந்த ஃபசினோட பேட்ஜ் மாதிரி இருக்கு, நோட் பண்ணிங்க. ஆனால் அதே மாதிரி இந்த எக்ஸாஸ்ட் கேன் அதுக்கு மேலே இருக்க இது வந்து ஃபைபர் கேப் தான், மெட்டலாக கொடுக்கலாம். ஏன்னா ஹோண்டாஸ்லாம் வந்து நிறைய மெட்டல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அவங்களும் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு சில விஷயங்கள் காஸ்ட் கட்டிங் ஃபேக்டர் ஆயிடுச்சு. ஓகே, வேற என்னதான் மாறி இருக்குங்க, ஃபசினோ பேட்ஜுக்கா ஒரு எடிஷனு அப்படின்னு கேட்கலாம், அதாவது ஒரு அப்டேட் அப்படின்னு கேட்கலாம். அதான் கிடையாது. அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே வந்தோம்னா இங்கே தான் ரியல் சேஞ்சே ஸ்டார்ட் ஆகுது. ரியல் டிசைனை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மொதல் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், இப்போ கொஞ்சம் மாதிரி எலிகெண்ட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. மொதல் ஒரே செட்டப் தான், ஃபுல்லாக இண்டிகேட்டர்லேருந்து டெயில் லேம்ப் வரைக்கும் ஒரே செட்டப்பாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ணி இந்த டெயில் லேம்பை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரியல் டிசைன் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவங்களோட குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த டிசைனை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்குது. ஓகே, எனிவேஸ் பார்க்க கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்குது. ஃபசினோட பாடி ஸ்டைல் எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். மென்னுக்கு சூட் ஆகும், விமனுக்கு சூட் ஆகும், எல்டர்ஸ்க்கு சூட் ஆகும், யங்ஸ்டர்ஸ்க்கு சூட் ஆகும். எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர். அதனால எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டிசைனில் வந்து ஒரு சின்ன மாற்றம் தான், முன்னாடி எதுவும் மாற்றலை. ஸோ அந்த அளவில் வந்து நம்ம சந்தோஷப்படலாம். ஃபசினோட ஸ்பெஷலே இந்த ஸ்கூட்டரோட இன்ஜின்னு சொல்லலாம். 125cc 10 ஹார்ஸ் பவர் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்கும் நல்லாவே ஜென்ரேட் பண்ணும். ரோட்ல நல்லா ஃபீல் பண்ணலாம். பேப்பரை விட ரோட்ல வந்து நல்லாவே ஃபங்க்ஷன் பண்ணும். பர்ஃபார்மன்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸ், மைலேஜுக்கு மைலேஜ். அந்த மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஹைப்ரிட் டெக் லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து 2-3 ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகுது. அதனால இனிஷியல் டார்க் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. மைலேஜ்லாம் நிறைய பேர் 60 எடுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 125ல 60 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு. நான் ரேசெட்டாக தான் வச்சிருக்கேன். நான் 54 1 லிட்டருக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதனால அவங்க பேப்பரில் காமிக்கிற மைலேஜ், நிறைய கஸ்டமர் சொல்கிற மைலேஜ், அவங்க மைலேஜ் டெஸ்ட் பண்ணி எடுக்கிற மைலேஜ் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஈக்குவலண்ட்டாக தான் அந்த நம்பர் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மைலேஜ் அதிகமாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கூட்டரை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி இந்த இன்ஜின் வந்து சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது ஓவராலாக, இன்ஜின்னு, பிரேக்ஸு, இதெல்லாம் பற்றி நான் வார்த்தையில் சொல்கிறத விட லைவ் ஆக்ஷன் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மகளே, யமஹா ஃபசினோ அப்டேட்டட் வெர்ஷனு சிட்டி ரோட்டில் இருக்கும். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். இது 2வது வேரியன்ட்னால டிஎஃப்டி கிளஸ்டர் வராது, உங்களுக்கு நார்மலான கிளஸ்டர் தான். இது கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். பிகாஸ் இதில் டிஸ்க் பிரேக்ஸ்லாம் கிடைக்குது. ஆனால் அதே மாதிரி டிஜிட்டல் கிளஸ்டர்லாம் கிடைக்குது. 1,09,000 ஆன் ரோட் ப்ரைஸ் கிடைக்கிறனா வேல்யூபிளாக இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். சைலண்ட் ஸ்டார்ட் டெக்னாலஜி இருக்குது. ஆனால் அதே மாதிரி இதில் ஹைப்ரிடும் இருக்கனால அசிஸ்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாமே இருக்குது. இனிஷியலில் கொஞ்சம் நல்லா பவரை ஜென்ரேட் பண்ணும். பார்க்கலாம். 125லே இனிஷியலே நல்ல பவரை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. பட் வந்து ஒரு 4000 RPM தாண்டும் போது ஸ்பீடாகவும் போகிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்கூட்டரில் பெஸ்ட் பார்ட்டாக நான் பார்க்குறது தான். ரேசெட்டார் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா
அதில் வந்து ஒரு சில கான் இருக்குது. அந்த கானை நான் இதில் ஃபீல் பண்ணல. ஸோ அதுதான் பெஸ்ட் பார்ட்டாக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு விஷயம் சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சீட் கவர் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு டிராஃபிக்கான ஒரு ஏரியாவில் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல நான் ஒரு ஓவர்டேக் பண்ணணும். த்ரால் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். ஸ்பீடாக போகிறோம். பிரேக்ஸு, ரியர் பிரேக்ஸ் வந்து பின்னாடி ட்ரம் தான், பட் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. ஆனால் அந்த 4000 RPM ஹிட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி வந்து பின்னாடி இருந்து அசிஸ்ட் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம அந்த ஸ்பீடாக போகிற ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் அதே மாதிரி வைப்ரேஷன் லெஸ்ஸாக இருக்குது. வைப்ரேஷன் லெஸ் இந்த சென்ஸ் ஹேண்டில் சீட்டில் வந்து அந்த 4500 தாண்டும் போது நம்ம த்ராட்டில் ஃபுல்லாக கொடுக்கும்போது அந்த வைப்ரேஷன் பார்ட் வந்து இருக்க தான் செய்யுது. வெயிட் பேலன்சிங் தான் பெரிய விஷயம். இதில் வெயிட் பேலன்சிங் வந்து ஈஸியாக இருக்குது. ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது சிட்டிக்குள்ளே. ஸோ இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டிராஃபிக், கொஞ்சம் ஃப்ரீயான ரோடு. அந்த மாதிரி மதுரையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு குயிக்கான ஸ்கூட்டர்னு சொல்லலாம். 80 km/h போகும்போதெல்லாம் வைப்ரேஷனே இருக்காது உங்களுக்கு. கொஞ்சம் மினிமம் ரேஞ்சில் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த 80, 85 போகும் அசால்ட்டாக. ஸோ அப்படி போகும்போது உங்களுக்கு வைப்ரேஷனே இருக்காது. ஸோ அதை நான் ஃபீல் பண்ண பெஸ்ட் பார்ட்டு ரேசட்டாரில். அதே மாதிரி தான் இதுலேயும் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. அதுவும் ஒரே ஸ்கூட்டர் தான் சொல்லப்போனால். பாடி ஸ்டைல் தான் வேறு. ஸோ பாருங்கள், ஓவர்டேக் பண்ணுறோம், ஸ்பீட் பண்ணி தான் போகிறோம். பிரேக்ஸு நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம். ட்ரம் பிரேக்ஸ் வந்து பேசிக்கான பிரேக்ஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க பேஸ் மாடலில் ட்ரம் பிரேக் தான் வருது. பட் அதில் வந்து உங்களுக்கு பிரேக்கிங் மழை டைம்லலாம் சவுண்டு கேட்கும். சில டைம் அந்த ஸ்டாப்பிங்கே ஸ்லோவாக இருக்கும். அதனால் பெஸ்ட்டு ப்ரிஃபர் ஒரு 10,000 ரூபா பார்க்காதீங்க, டிஸ்க் பிரேக் போயிடுறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறேன். அந்த வெயிட்டை வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணலாம்னா இந்த மாதிரி இந்த டைட்டான டிராஃபிக்ஸில் நீங்கள் கட் பண்ணி போகிறது கூட அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மேனுவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆட்டோ நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் த்ராட்டில் கொடுத்தாலே போதும், ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி 125cc இவ்வளோ பஞ்சான பவர் வந்து யமஹா ஸ்கூட்டர்ஸில் மட்டும்தான் இருக்குது. நிறைய ஸ்கூட்டர்ஸ் இருக்குது, ஆக்சஸில் இருக்கும். பட் இந்த இனிஷியல் டார்க்கே இவ்வளோ தூரத்துக்கு ஓப்பன் ஆகுமா ஒய்டா அப்படின்னா அது ஒரு டவுட்டு தான். பட் அது வந்து ஃபஸ்டினோ ஈஸியாக பண்ணுது. அதான் பெஸ்ட் பார்ட். அண்ட் சஸ்பென்ஷன் வந்து ரேசட்டாரை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி. பட் இந்த சஸ்பென்ஷனும் ஸ்டிஃப் தான். இங்கே பாருங்கள், ஏரியாங்கிறது தெரியல, அவ்வளோதான். டு தி கோர் கம்ஃபர்ட் கிடையாது. ஆனால் அதே மாதிரி டு தி கோர் ஸ்டிஃப் கிடையாது. ஒரு மிட் ரேஞ்ச் நடுத்தரமாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஸ்பீடாகவே போயிட்டுருக்கோம். இப்போ பிரேக் அடிக்கணும் கூட இந்த பிரேக்ஸ் வந்து நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் சஸ்பென்ஷன் வந்து ரேசட்டாரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக, கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த சஸ்பென்ஷன் வந்து அப்படியே நான் எந்த ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணுறேன்னா ஆக்சஸோட கம்பேர் பண்ணுறேன். ஆக்சஸோட சஸ்பென்ஷன் இன்னுமே கொஞ்சம் பெஸ்ட் பார்ட்டில் இருக்கும். இம்பேக்ட் இன்னும் கம்மி பண்ணும். பட் அது வந்து அதுக்கு பர்சன்டேஜில் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு 2% தான் முன்ன பண்ணேன். அது வந்து ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணி தான் இவ்வளோ தூரம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அது கீழே அது சும்மா நார்மலாக நீங்கள் ஓட்டுறீங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் லெவலில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சிட்டிக்குள்ளேயும் டிராஃபிக்லேயும் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கணுன்றதுக்காண்டே இந்த ரூட்டே ப்ரிஃபர் பண்ணோம். இல்லைன்னா எப்போயுமே ஹைவேல தான் எடுத்துகிட்டு போவோம். இந்த ரூட்டில் வந்து கொஞ்சம் எப்படி இருக்குது சிட்டிக்குள்ளே மேனுவர் பண்ணுறதுக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்காண்டே எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு மாதிரி ஒரு ஸ்பீட் ரைடு தான். ஆனால் நீங்கள் வந்து செகண்ட் லெவல் த்ராட்டில் கொடுத்து ஓட்டினீங்கன்னா எஃபிஷியன்சி இவ்வளோ தூரம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு மாதிரி இந்த ஜென்டிலாக, ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஜென்டிலாக அப்படி ஓட்டினீங்கன்னா 50, 55 தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா நான் ரேசட்டாரில் 54 km/லிட்டர் மைலேஜ் எடுத்தேன் 1 லிட்டருக்கு. ஸோ அதனால் நல்ல மைலேஜ் கொடுக்கும் இந்த இன்ஜின்ஸ். இதில் பெஸ்ட்டு பார்ட்டே என்னென்னா அந்த கொஞ்சம் பவர் நல்லாயிருக்கும், ட்வீக் ஆகும். அது வந்து எந்த வகையிலையும் யாரையும் பதட்டப்படுத்தாது. டார்க் ஒய்டாக ஓப்பன் ஆனாலுமே அந்த அக்ரஸிவ்னஸ், அந்த ஃபுல் லெவல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்கும், நார்மலாகவே தான் இருக்கும். பட் அந்த இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, சில ஸ்கூட்டர் வந்து நம்ம த்ராட்டில் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொடுத்தா தான் ஸ்டார்டிங்லேயே அப்போ தான் ஸ்பீடு கிடைக்கும். பட் இதில் அப்படி கிடையாது, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் லாங்காகவே ஓட்டுவேன், ஹைவேஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் ஸ்பீடாகவும் போவேன், அப்பப்போ ஒரு 80, 90 அந்த மாதிரி ஹைவேலாம் போவேன். ஆனால் அதே மாதிரி மைலேஜ் நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த ஸ்கூட்டரை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதான் என்னோடய கருத்து. அப்படியே வெயிட் பண்ணுங்கள், ஹைவே போயிடுவோம். ஹைவே ட்ராக்குள்ளே வந்தாச்சு.
ஹைவேஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூட்டர்னா Yamaha ஸ்கூட்டர் தான் 125ல. ஏன்னா செகண்டு சுசுகி பிடிக்கும். பட் வந்து அந்த இந்த மாதிரி ஸ்பீட் பண்ணும்போது 80ல் வைப்ரேஷன் லெஸ்ஸாக வந்து மாதிரி ஸ்டேபிளாக போகும். 12 இன்ச் வீல் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். அப்படியே ஒரு மாதிரி கன் மாதிரி போகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போகும். பாருங்க, இப்போயே நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 80 கிட்ட போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கேஷுவலாக போகுது. சஸ்பென்ஷன் ஆல் த வே குட் கம்பேரிங் டு ரேசர் மை ரேசர். நான் வாங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. வாங்கின புதுசுலேருந்தே அந்த ஸ்டிஃப்னஸ் நான் ஃபீல் பண்ண தான் செய்கிறேன். பட் இதில் ஆல் த வே குட்டாக இருக்குது. அதனால் சஸ்பென்ஷன் ஸ்டிஃப்னஸை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. வெசினோவில் மேபி இது வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ரேசர் எல்லாரும் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதுலேயும் பண்ணிடலாம். அதனால ஹைவேல 80ல் கூட வைப்ரேஷன்லெஸ்ஸா இந்த ஸ்கூட்டர்ல க்ரூஸ் பண்ண முடியும். மிச்ச ஸ்கூட்டர்ல க்ரூஸ் பண்ண முடியுமானா அது ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதே மாதிரி பிரேக்ஸும் பெட்டராக இருக்குது. சிபிஎஸ் தான், காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் போயிருந்துருக்கலாம். ஸோ ஓவராலாக ஒரு ஸ்டைலிஷான ஸ்கூட்டர். ஆனால் அதே மாதிரி ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸோட மைலேஜும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபெசினோவை ப்ரிஃபர் பண்ணுங்க. இதை என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஃபெசினோ 125 யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் சீட் பார்த்தோம்னா நல்ல லென்த்தான சீட்டாக இருக்குது. 3 பேர், 2 அடல்ட், ஒரு கிட் தாராளமாக உட்காந்து போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். பின்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கிராப் ஹேண்டில். அது மேட் ஃபினிஷும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதில் வந்து லாங் டேர்மில் அந்த பெயிண்ட் பீல் ஆஃப் ஆகிற ஒரு விஷயம் இருந்துச்சு. என்னோட ஸ்கூட்டர் ரேசர்டாலுமே இருந்துச்சு. பட் இதில் இந்த பெயிண்ட் ஃபினிஷ் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது அவ்வளோ சீக்கிரம் பீல் ஆஃப் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நம்பலாம். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளோர் போர்ட் ஓரளவுக்கு லென்த்தாக இருக்குது. இந்த லென்த், அதாவது சைட் லென்த் பார்த்தோம்னா இது விட்னு சொல்லுவாங்க. சைட் விட் வந்து கொஞ்சம் கம்மி. ரேசர்டாரில் கொஞ்சம் அகலமாக இருக்கும், காலை கூட தள்ளி வச்சுக்கலாம். பட் இதில் வந்து கொஞ்சம் ஓடுங்க. ஏன்னா டிசைன் வந்து இப்படி இருக்குது, அப்படியே போகும்போது இப்படி சுருங்குது. நீங்கள் அந்த சினிமேட்டிக்கில் பார்ப்பீங்க. ஸோ அதனால் அந்த நான்லாம் பின்னாடி தான் காலை வைப்பேன். ஸோ அப்போ வந்து லைட்டாக கால் ஒட்டி வைக்கிறோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. அது ஒன்று தான். பட் வீட்டுக்கு தேவையான பொருளை வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஹூக்கு கொடுத்துருக்காங்க, இங்கே ஹூக் இல்லை, ஒரு ஹூக் தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி க்ளவ் பாக்ஸ் இல்லை, க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா நிறைய 125 ஸ்கூட்டரில் க்ளவ் பாக்ஸ் இருக்குது. ஆக்டிவ் 125ல இருக்குது, ஆக்சஸில் இருக்குது, அதில் சார்ஜர் இருக்குது, சார்ஜ் போட்டுக்கலாம். பட் இங்கே க்ளவ் பாக்ஸே இல்லை. ஸோ அதனால் இது ஒரு ஃபீச்சர், மிஸ் ஆகிற ஒரு ஃபீச்சர் தான். கண்டிப்பாக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இந்த அப்டேட்டில் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதே மாதிரி அண்டர் சீட் இதில் வந்து இக்னிஷன்ல எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் சீட் எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். 22 லிட்டர்ஸ் கிடைக்குது. 22 லிட்டர்ஸ்னும் போது ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஸ்பேஸ். ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம், நார்மலான ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் கூட வச்சுக்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருள் கொண்டு போகலாம். ஃபியூல் டேங்க் உள்ளே இருக்குது. இப்போ நிறையா ஸ்கூட்டர்ஸில் வந்து எக்ஸ்டர்னலாக கொண்டு வந்து பூட் ஸ்பேஸ் 32, 35 லிட்டர், 45 லிட்டர் அப்படி போயிட்டு இருக்காங்க. பட் இங்கே வந்து இன்னும் டேங்கை உள்ளே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரி சேஃப்டி தான். பட் வந்து இப்போ காம்படிட் பண்ணுற மாதிரி போகணும்னா, ஸ்பேஸ் அப்கிரேட் பண்ணணும்னா அந்த டேங்கை வெளியே தான் கொண்டு போகணும். டேங்கை வெளியே கொண்டு போனோம்னா இந்த டேங்க் இந்த இடத்துல வராமல் இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போகும். அதனால் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும், அவ்வளோதான். பட் இங்கே 22 லிட்டர்ஸ் தான் கிடைக்குது. ஃபைன், ஓரளவுக்கு ஒரு நார்மலான ஸ்பேஸ் இருக்க மாதிரி ஒரு ஸ்கூட்டர். பட் அந்த சீட்டோட கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னதான் சீட் கம்ஃபர்ட் ஸ்டாக்ல நல்லா இருந்தாலும் வாங்கினோடனே கொஞ்சம் நல்ல ஒரு சீட் கவர் போட்டுருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களுக்கு பீல் ஆஃப் ஆச்சுன்னா உள்ளே இருக்க ஸ்பாஞ்ச் தான் இருக்கும், அதாவது அந்த ஃபோம் தான் இருக்கும், அது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வாங்கினோடனே ஃபஸ்ட்டு சீட் கவர் போட்டுருங்க. ஓகே, இப்போ அந்த ஸ்கூட்டரில் நான் ஏறி உட்காறேன். ஏறும் போது எதுவும் தட்டுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தட்டல, ஈஸியாக ஏறிடலாம். ஓகே, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கூட்டர். நான் ஒரு விஷயம் சொன்னேன், எல்லாருக்கும் இந்த ஸ்கூட்டர் சூட்டபுளாக இருக்கும். அது காரணம் வெயிட் 99 கிலோகிராம் தான், 100 கிலோ கம்மி. ஸோ அதனால் நல்ல வெயிட், கம்மியான வெயிட்னு சொல்லலாம். ஸோ ஈஸியாக ஓட்ட முடியும். நான் உட்காந்துருக்கேன் பாருங்கள், எனக்கு 2 லெக்குமே கீழே பிளேஸ் ஆகி முட்டு மடங்கி தான் இருக்குது. இந்த ஹேண்டில் பார் ரீச் வந்து லைட்டாக கீழே தான் போகுது. இப்போ ரேல வந்து கொஞ்சம் மேலே இருக்கும், ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான். பட் இங்கே வந்து கொஞ்சம் கீழே போகுது. ஆனால் அதே மாதிரி வெயிட் தான் ஒரு மேஜரான ஒரு விஷயம். பிகாஸ் விமென்ஸ்லாம் ஓட்டணும்னா வெயிட்டு பேலன்ஸ் பண்ண முடியுமா, வைக்க முடியுமான்னு யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி ஃப்ளோர் போர்டு இப்படி கால் வச்சா அது தெரியாது பெருசாக. நான் இப்படி தான் வைப்பேன், இப்படி நீங்கள் வைக்கக்கூடாதுல்ல அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் அப்படி வச்சு பழகிட்டேன். பட் இப்படி வைக்கும் போது 2 கால் ஒட்டி வைக்கும்போது லைட்டாக கால் ஒட்டி இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. அது ஒன்று தான். ஆனால் அதே மாதிரி ரப்பர் ஃபுட் பெக்ஸ் கொடுத்துருக்காங்க பில்லியனுக்கு. சீட் வந்து யமஹாவில் சொல்லவே வேண்டியது இல்லைங்க. அந்த சீட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து எல்லா ஃபேமிலி பர்சன்ஸ்க்குமே பிடிக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஆக்சஸ் 125ல வந்து ஃபேமிலி யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அவங்க உட்காந்துட்டு அந்த சீட் வந்து ஒரு மாதிரி இப்படி இருக்கும், ஸ்லாண்டிங்காக இருக்கும். இப்போ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆக்டிவாக போனாலும் ஆக்டிவில் அப்படி தான் இருக்கும். பட் இங்கே யமஹாவில் வந்தோன்னா பின்னாடி அந்த பில்லியன் உட்கார்ற சீட்டு, இப்போ லேடிஸ் ஒன் சைடு உட்காடுறாங்கன்னா அது ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கனால கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலாக நான் யூஸ் பண்ணனால அது நான் வாங்கின ஃபீட்பேக் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து. ஸோ அதை சொல்கிறேன். அதனால் சீட் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபேமிலி யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் என்னோட கருத்து. வெயிட் கம்மி, அதனால் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ். மகளே, ஃபெசினோ 125 எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஷேர் பண்ணிட்டேன்.
ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து 3 வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்கு. நான் சொன்ன மாதிரி 99,000 பேஸ் வேரியண்டோட பிரைஸ். நீங்கள் பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா 99,000 வேரியன்ட் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இந்த டிஜிட்டல் ரீட் அவுட் டிஸ்க் பிரேக்லாம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா 1,09,000. இல்லை எனக்கு டிஎஃப்டி மீட்டர்லாம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா 1,18,000. ஸோ அது வந்து உங்களோட தேவையை பொறுத்து. ஸோ நான் வேல்யூ ஃபார் மணியாக கன்சிடர் பண்ணுறது இந்த செகண்ட் நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிற இந்த வேரியண்ட் தான். ஏன் இதை வேல்யூ ஃபார் மணின்னு சொல்கிறேன்னா, நான் வச்சிருக்க ரேசெட்டார் வந்து ட்ரம் வேரியண்ட் தான், பேஸ் வேரியண்ட். அதில் வந்து ஸ்பீடோமீட்டர் அனலாக்ல இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அந்த ஃபியூல் லெவல்லாம் வந்து நார்மல் அந்த முள்ளில் தான் இருக்கும். அதே மாதிரி எல்லாமே அந்த பேசிக்காக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு இந்த ட்ரிப் கம்ப்யூட்டரை ஸ்விட்ச் பண்ணுறது இதெல்லாம் தெரியாது, ஆவரேஜ் மைலேஜ்லாம் காமிக்காது அதில். ஸோ அதனால் இந்த கிளஸ்டரை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஆனால் அதே மாதிரி பிரேக்ஸு அதில் வந்து ஃப்ரண்ட்லின் ட்ரம்னால மழை டைம்லாம் சகதியெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா சவுண்டு கேட்கும், பிரேக் நிற்காது. சும்மா அப்ளை தான் பண்ணுவோம், ஆனால் பிரேக் நிற்காமல் அப்படியே போயிட்டே இருக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து அந்த ஷூவை கரெக்டாக க்ளீன் பண்ணி போடணும். க்ளீன் பண்ணல அப்படின்னா பிரேக்கோட அந்த பைட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும். இந்த 2 விஷயம் நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் இந்த வேரியண்ட்டை நான் வந்து வேல்யூ ஃபார் மணின்னு சொல்கிறேன். பிகாஸ் அந்த டிஜிட்டல் மீட்டர், அந்த டிஸ்க் பிரேக் ஒரு 10,000 தான் கூட. அந்த 10,000 வந்து நம்ம இந்த ஸ்கூட்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது அதை ரெக்ரெட் பண்ண மாட்டோம். அது ஏன்னா கூட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இருக்காது. அதனால் சொல்கிறேன். ஆனால் அதே மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோன்னா இந்த ஸ்கூட்டரில் ப்ரோஸ் வந்து நிறையா சொல்லலாம். டிசைன் எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்க மாதிரி, வெயிட், பவர், மைலேஜ். ஆனால் அதே மாதிரி வேற என்ன இருக்குது, ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டே போகலாம். கலர் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாமே ப்ரோஸ். அண்ட் கான்னு பார்த்தோன்னா ரேசெட்டாரோட சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இங்கே ஃபசினோட சஸ்பென்ஷன் அப்படியே நான் அந்த ஸ்கூட்டர் நிப்பாட்டி அந்த ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வரும்போது லிட்டரலாக நான் ஃபீல் பண்ண டிஃப்ரென்ஸ் என்னன்னா, சஸ்பென்ஷன் வந்து இம்பாக்ட்லெஸ்ஸாக இருக்குது. அது வந்து ஷியூர் பண்ணலாம். பட் அந்த ஓவர் கம்ஃபர்ட் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்டில் இந்த இம்ப்ரூவ் பண்ண சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்குது. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் அதே மாதிரி வந்து பின்னாடி 10 இன்ச்சஸ் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஸ்டெடியாக தான் இருக்குது. 12 இன்ச்சஸ் போயிருக்கலாம். ஸோ அது வந்து காஸ்ட் கட்டிங்குள்ளே போயிடுச்சா அப்படின்னு தெரியல. 12 இன்ச்சஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கவும் நல்லா இருந்திருக்கும். அதில் கொஞ்சம் காஸ்ட்டுமே போயிடும் இல்லையா? ஸோ அதனால் அந்த வேல்யூ அடாப்ட் ஆகாதுன்றனால மேபி அப்படி பண்ணியிருக்கலாம். ஸோ இதான் என்னோட கருத்து. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ப்ரைஸ் வந்து கேட்டீங்க. இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபெசினோ நீங்கள் எதுவும் வாங்கலான்னு இருக்கீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சா கிடைக்கல அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ இதான் ஓவரால் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் ஆல்ரெடி ஃபெசினோ எதுவும் யூஸ் பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களோட யூசர் ஃபீட்பேக்கை ஷார்ட்டாக கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. அது நெக்ஸ்ட் வாங்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதான் ஓவராலாகவே எப்பயுமே ஸ்கூட்ரு ரைட் பண்ணும்போது ஸ்கூட்டரோ பைக்கோ ஹெல்மெட் வேவ் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போகிறீங்கன்னா கியர்ஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸ்கூட்டரில் நீங்கள் லாங் டிரைவ் போகிறீங்கனாலும் கியர்ஸ் போட்டுட்டு போகலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிள்.